தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நண்பர்களே, மீண்டுமா இந்த ஆராதனைக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆண்டவரின் எண்ணங்களும் ஆண்டவரின் சிந்தனைகளும் என்றும் நமக்காக இருக்கும். அவர் நமக்காக இருக்கிறார். அவர் தூதர்கள் நமக்காக பரிந்து பேசுகிறார்கள். இந்த புதன்கிழமை சுசேப்பர் நாளாக என்று பிரியமானவர்களே, முழுமையாய் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அப்பாமை துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன் என்று சொல்லி முழுமையாய் உங்களை அர்ப்பணிங்க, குடும்பத்தை அர்ப்பணிங்கள். நண்பர்களே, இந்த நாளை இறை வார்த்தையோடு தொடங்குவோம். பிரியமான இறை உறவுகளை, திருப்பாடல்கள் எடுத்துக்கொள்ளுங்க. 33வது அதிகாரம் 1வது வார்த்தை. ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர் என்னைக்குமே இருப்பார். நண்பர்களே, ஏன் இந்த வார்த்தையை பயன்படுத்துகிறேன் என்றால், இந்த இறை வார்த்தையை எடுத்திருக்கிறேன் என்றால், எல்லாமே மாறுகிற சூழலில் இன்றைக்கு இருக்கிறோம். இன்றைக்கு இருக்கிற மனிதர்கள் நாளைக்கு இல்லை. இன்றைக்கு நம்மோடு பழகுகிற அந்த சுபாவம் நாளைக்கு வேறு மாதிரியான பழக்கமாக மாறுகிறது. பணம் இருக்கிற பொழுது ஒரு உறவும், பணம் இல்லாத போது ஒரு உறவும் இருக்கிறது. பதவியில் இருக்கிற போது ஒரு உறவும், பதவியில் இல்லாத போது மற்றொன்றுமாய் இருக்கிறது. அந்த சூழலிலே ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவரின் எண்ணங்களோ என்றென்றும் நிலைத்திருக்கும். அவரது உள்ளத்தின் திட்டங்களை தலைமுறை தலைமுறையாய் நீடித்திருக்கும். அவர் ஒரு முறை உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு, நம்மளை தொட்டுட்டாருன்னா, நம்ம மேல ஆசீர்வாதத்தை பொழிஞ்சிட்டாருன்னா, அது என்றைக்குமே மாறாது. அது தலைமுறை தலைமுறையா இருக்கும். மனிதர்கள் எண்ணங்களை மாற்றிக்கொள்ளலாம். வேண்டாம் விருப்பங்களை பணத்திற்கேற்ற போலவோ, வசதிக்கேற்ற போலவோ, புகழுக்கேற்ற போலவோ மாற்றிக்கொள்ளலாம். ஆனால் இறைவன் என்றென்றும் நிலைத்திருப்பவராக, அவரது அன்பு என்றென்றும் நிலைத்திருப்பதாக இருக்கும். எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளை, என்றும் நிலைத்திருக்கிற கடவுள் நம்மோடு இருக்கிற பொழுது உங்கள் வீடு ஆசீர்வாதமாக தான் இருக்கும். உங்கள் வீடு வல்லமையை தான் பார்க்கும். அவரிலே உங்கள் குடும்பம், உங்கள் வீடு அவரிலே இருக்கிற பொழுது அது அபிஷேகத்தை தான் அறுவடை செய்யும். எனவே அந்த இறைவன் நன்றி செலுத்துவோம். உங்கள் வீட்டுக்காக நன்றி செலுத்துவோம். குடும்பத்துக்காக அவர் ஆராதிங்க. நன்றி அப்பா, வல்லவரே, நல்லவரே, நன்றி. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத எங்கள் இறைவா நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆராதனையை ஒப்புக் கொடுக்க போறேன். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஒப்புக் கொடுக்கிறேன். ஒவ்வொருவருக்காக துதிக்கிறேன் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொருவருக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன் ராஜா. ஆண்டவரே, நீங்கள் ஒவ்வொருவரையும் தொடுங்க அப்பா, வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க ராஜா. எனவே பிரியமுள்ள அன்பு இறை உறவுகளே, இந்த நாளுக்குரிய நற்செய்தி அன்பர்களே, மத்தேயு நற்செய்தி 5வது அதிகாரம் 17 - 19 வரை உள்ள இன்றைக்கு நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு சாமி, இன்னும் மண்ணும் ஒழிந்து போகும், அவர் வார்த்தை ஒருபொழுதும் மாறாது, ஒரு புள்ளியோ ஒரு சிற்றெழுத்தோ மாறாது இருக்கிறார். நான் அனைத்தையும் நிறைவேற்ற வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். பிரியமான அன்பு உறவுகளே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்றும் மாறாது. யோசிச்சு பாருங்க, ஒரு காலகட்டத்தில் இருந்த உலகம் இன்றைக்கு இல்லை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நடிகர்கள், ஒரு 50 வருடத்திற்கு இருந்த கலாச்சாரங்கள், ஒரு 50 வருடத்திற்கு இருந்த அரசியல் சூழல் இன்றைக்கு இல்லை. என காலப்போக்கில் மாறியது. அன்றைக்கு ஓஹோ என்று வாழ்ந்தவர்கள் இன்றைக்கு ஒரு சினிமாவில் கூட ஒரு படம், அந்த படம் இன்னைக்கு ஒரு ஓடுமானா இல்லை, ஓடாது அவ்வளோ அளவுக்கு. அன்றைக்கு இருந்த கலாச்சாரங்கள் இன்றைக்கு அதே மாதிரியான, அன்றைக்கு இருந்த வாழ்வியல் புழக்கங்கள், நம்ம எப்படி பழகினோமோ, எப்படி அடுத்தவரோடு உறவாடினோமோ அதே மாதிரியா இன்றைக்கு இருக்குமா என்றா, ஐயோ என்ன ரொம்ப பழசு, நீங்க அந்த காலத்திலேயே இருக்கிறீங்க அப்படி என்று சொல்லி விடுவார்கள். ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு சொன்ன வார்த்தை இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அது பொருந்துகிறது. அன்றைக்கு அவர் பேசிய வார்த்தைகள், உனக்கு மன்னிப்பு வேண்டுமா நீ மன்னி என்று பேசிய வார்த்தைகள், நீ உன்னை நேசிப்பது போல உன் அயலாளை நேசி என்று சொல்லிய வார்த்தைகள், நீ பிறருக்காக விட்டுக்கொடு என்று சொல்லிய வார்த்தைகள், இன்றைக்குமே அது அப்படியே பொருந்துகிறது என்றால் அந்த வார்த்தையினுடைய ஆழத்தை பாருங்க நண்பர்களே. விவரியில் ஏன் வாசிக்கணும்னு புரியுது பாருங்க. நம்ம வாசிக்கிற மற்ற அனைத்தும் மாறிக்கொண்டே இருக்கிறது, அப்டேட் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. ஆனால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பேசிய வார்த்தைகள், ஆண்டவர் இயேசு சாமியினுடைய வார்த்தைகள் இன்றைக்கும் பைபிள் படிக்கும் போது அது உங்களுக்கும் எனக்கும் பேசிக்கொண்டே இருக்கிறது. எனக்கு முன்பாக ஒரு 50 வருடத்துக்கு முன்பாக அல்லது 100 வருடத்துக்கு முன்பாக ஒரு தலைமுறை படித்தது, அவர்களுக்கும் அது பேசியது, அவர்கள் வாழ்க்கைக்கு அது அர்த்தம் கொடுத்தது. அதன் முன்பு ஒரு 100 வருடம் முன்பாக ஒரு தலைமுறை படித்தது, அவர்களுக்கும் அது பொருந்தியது. இன்றைக்கு நான் படிக்கிறேன், 100 ஆண்டுக்கு பிறகு அடுத்த தலைமுறை படிக்க போகிறது, அவர்களுக்கும் அது பொருந்துகிறது என்றால் அந்த மகிமை பாருங்க. வார்த்தை, இறை வார்த்தையின் மகிமை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இன்னும் ஒன்னும் ஒழிஞ்சிருமா, ஆனால் வார்த்தை ஒருபொழுதும் முடியாது. ஏன்னா அது கடவுளுடைய வார்த்தை. அந்த கடவுளுடைய வார்த்தை
அந்த விவிலியத்தில் இருக்கிறது. அந்த விவிலியத்தை படிக்கிற பொழுது அந்த ஆண்டவரை முழுமையாய் அடைகிற தருணம். விவிலியம் வாசிப்பு காலத்தில் பைபிள் எடுத்து படிங்க. காலை எழுந்த உடனே ஒரு அதிகாரமாவது, குறைந்தது ஒரு அதிகாரமாவது படித்து விட்டு உங்களுடைய படுக்கையிலிருந்து வெளியில் வாங்க, உங்களுடைய பெட்ரூம்லேருந்து வெளியில் வாங்க. ஆண்டவரை படிங்க அன்பர்களே. அவர் இந்த மனிதர்களை எப்படி படிக்கணும் என்று கற்றுத் தருவார். ஆண்டவர்கிட்ட என்ன நெருக்கமா போங்க பிரியமான இறை உறவுகளை. அவரது வாழ்க்கையில எப்படியெல்லாம் நீ உறவாட வேண்டும் என்று அவர் சொல்லித் தருவார் பிரியமான அன்பு இறை உறவுகளை. எனவே நேற்றும் இன்றும் மாறாத கடவுளாக நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன் என்று நற்கரிலே வந்திருக்கிறார். என்று மாறாமல் நிலைத்திருக்கிற கடவுள், நான் உன்னை இன்றைக்கு விடுதலை தருகிறேன் என்று அப்பா வந்திருக்கிறார். ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நன்றி ஆண்டவரே, ஓ வல்லவரே, நல்லவரே, நன்றி. இந்த புதன்கிழமை யாருக்கு வீட்டுக்கெல்லாம் ஜெபிக்கணுமோ ஒப்பு கொடுங்க. உங்க வீட்டை ஒப்பு கொடுங்க. இதோ அப்பா இருக்கிறார், இயேசு சாமி இருக்கிறார், நற்கருணை ஆண்டவர் இருக்கிறார். எனவே அபிஷேகமாய் நீ வாழும் பொருட்டு உங்க வீட்டு தேவைகள் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன். பிள்ளைகள் என்னவெல்லாம் வேண்டும் ஜெபிக்கிறார்களோ, கமெண்ட்ல எதெல்லாம் நடக்கணும் என்று ஒவ்வொரு முறையும் உருக்கமாய் ஒப்பு கொடுத்து ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, அப்பா ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். ஆண்டவரை நீங்க விடுதலை தாங்க. ஆண்டவரை நீங்க ஆசீர்வதிங்க. இயேசுவே உங்கள் கிருபையால் நாங்கள் இருக்க, ஆண்டவரே உங்கள் வல்லமையிலே நாங்கள் இருக்க, ஆண்டவரே உங்கள் ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய, ஆண்டவரே உங்கள் பேரில் சாட்சியமா இருக்க வல்லமையான நற்கருணை ஆண்டவர் உங்களை தொடுவாராக. வல்லமையான இயேசு சாமியின் பேரில் அபிஷேகத்தை அறுவடை செய்வீர்களாக. வல்லமையான இறைவன் உங்களை சாட்சியமாய் வாழ வைப்பாராக. ஆண்டவர் இயேசு சாமியின் பேரில் நல்லது நடக்கும், வல்லமையை காண்போம். எல்லாம் வல்ல இறைவனுடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள தலை வணங்கி இறையருளை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவன் நம்மை தந்தை, மகன், தூய ஆவியார் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளும் இனிய நாளே. அன்பர்களே, ஒவ்வொரு நாளும் விடியற் காலை 3 மணிக்கு இந்த ஆராதனை வழங்கி கொண்டிருக்கின்றோம். யாருக்கு தேவைன்னு நினைக்கிறீங்களோ அவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அன்பர்களே, உங்கள் தேவைகளை, விண்ணப்பங்களை கமெண்டில் அனுப்புங்க. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். God bless you. Take care.